வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இப்போ நம்ம சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்டோட டிப்ளமா கோர்ஸில் கிட் 1ல் இருக்கக்கூடிய பாடம் 1 and 2 இருக்குது. அந்த புக்கில் 1வது பாடத்தில் கடைசி பகுதி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 20வது பேஜிலிருந்து பார்க்க போகிறோம். 20, 21, 22 இந்த 3 பேஜ்லேயும் இருக்குது. இதோட அந்த ஃபஸ்ட் லெசன் முடியுது. ஸோ இன்றைக்கி அதில் உள்ள கிராமர் பார்ட்டை நம்ம பார்ப்போம். லெசனில் உபயோகப்படுத்தப்பட்ட கிராமர் பார்ட், அதில் பண்பாட்டு குறிப்புகள் அப்படிங்கிற பகுதி இப்போ பார்ப்போம். அஜி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அதில் வருது. கணவன் மனைவி 2 பேருமே அந்த அஜிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அஜி, கணவன் மனைவியர் ஒருவரை ஒருவர் நண்பர்கள் போல பெயர் சொல்லாது அஜி என்று அழைத்து கொள்வது மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. 20வது பேஜில் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அதாவது என்னங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லைன்னா ஒய்ஃபை பற்றி ஏம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஹஸ்பண்டு. ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்றது இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் அதில் சொல்கிறாங்க. பேரை சொல்ல மாட்டாங்க, ஆனால் என்னங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அஜி வந்து மனைவி கணவனை கூப்பிடும்போது மரியாதையாக சொல்கிற மாதிரி ஏங்க என்னங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. அதே அஜி தான், பட் ஒய்ஃபை ஹஸ்பண்டு கூப்பிடும்போது ரொம்ப உரிமையோட வா போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு தனியான அர்த்தம் இல்லாத, ஆனால் அடுத்தவங்கள கவனத்தை ஈர்க்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்படுறது அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. அஜி சுன்தீஹோ, என்ன கேட்கிறாயா, கேட்டுக்கொண்டாயா அப்படின்னு கணவன் மனைவிட்ட கேட்கும்போது சுன்தீஹோ அதில் பெண்பாலை காமிக்கிறோம். அஜிங்கிறது சேஞ்ச் ஆகாது, ஆனால் அதில் உள்ள வேர்பு சேஞ்ச் ஆகுது இல்லையா? அஜி சுன்தேஹோ அப்படின்னு கேட்குறீங்களா அப்படிங்கிறது. ஸோ சுன்தேஹேன் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, சுன்தேஹோலையே மரியாதை இருக்குது. ஸோ இன்கோ மாலும் நேத்தா, எங்கள் வீட்டில் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இது அவங்களுக்கு தெரியாது, நாளைக்கு கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறது உண்டு. அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன், இவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படி சொல்கிறோம்ல, அதை மாதிரி அதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேங்கிற அர்த்தம் இருக்குது. அவரோட பேரையும் சொல்லாமல் நம்ம சொல்கிறோம். இது அந்த அவங்களுடைய ஹஸ்பண்டை, இவருக்கு தெரியாதுன்னா ஹஸ்பண்டை குறிக்கக்கூடியது. அதனால தான் இன்கோ அப்படின்னு நம்ம தமிழில் எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அதை மாதிரி ஹிந்தியில் இன்கோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்கோ மாலும் நேத்தா. தமிழ் பண்பாட்டை ஒட்டியே இந்தியிலும் கணவரின் பெயரை மனைவி பயன்படுத்த மாட்டாள். வே, ஏ போன்ற படற்கை பொது பெயர்களையே பயன்படுத்துகிறாள். இங்கு இன்கோ அப்படிங்கிறது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் சக்சேனாவை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாடத்தை ஒட்டிய பயன்முறைகள். ஸோ அந்த லெசனை ரிலேட் பண்ணி வரக்கூடியது என்னெல்லாம், அதில் உள்ள வரிகளை வச்சியே நமக்கு கிராமரை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், கோ அப்படிங்கிறது எழுவாயோடு சேரும்போது, சப்ஜெக்டோடு சேரும்போது எழுவாய் ப்ளஸ் கோ அமைப்பு எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதில் பெருசாக கிராமர் சொல்லியிருக்கே தவிர இது நமக்கு நம்ம தமிழில் பேசும்போது உபயோகப்படுத்துறதுல ஒரு சின்ன கவனம் வைக்க வேண்டியது மட்டும்தான் இருக்குது தவிர இதில் வந்து பெருசாக கிராமர் அப்படின்னு நினச்சி படித்து பயப்பட வேண்டாம். உடல்நிலை, உணர்ச்சிகள், தேவை ஆகியவற்றை குறிப்பிடுகையில் எழுவாயுடன் கோ உறுப்பு பயன்படுகிறது. அப்படின்னா என்ன, இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நிர்மலா கோ சாய் ஹீ பசந்த் ஹே, நிர்மலாவுக்கு டீ தான் பிடிக்கும். ஹீ அப்படிங்கிறது அதுதான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறது, கன்ஃபார்மாக சொல்கிறது. ஸோ பசந்த் ஹே விருப்பம், விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த ஹை வந்து இருக்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. ஸோ கோன்னு வச்சு அவளுக்கு இதுதான் பிடிக்கும், அவளுக்கு அது பிடிக்காது, அவனுக்கு இதுதான் தெரியும், இதை பார்த்தா சந்தோஷப்படுவான், சந்தோஷம் ஏற்படும் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம ஆண்பால் பெண்பாலை கவனிக்கணுங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க. இம்மாதிரி வாக்கியங்களில் எழுவாயுடன் கோ சேர்வதால் வினை செய்யப்படு பொருளின் எண்பால் இவற்றிற்கேற்ப மாற்றப்படும், எண் பால் இவற்றிற்கேற்ப மாற்றப்படும். ஸோ இது வந்து அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு பிடிப்பதாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆப்ஜெக்டை தான் குறிக்குது இல்லையா? இருக்கிறாள்னு அங்கே வரல. இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம தமிழில் பேசும்போது நம்ம ரொம்ப சரளமாக பேசிட்டு போகிறோம். அதே தான் ஹிந்திலையும். ஆனால் ஆண்பால் பெண்பாலை பார்க்கணும், சிங்குலர் ப்ளூரலையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும். அந்த ஆப்ஜெக்டை வச்சு வருது. சாய் இல்லையா, சாய் பிடிப்பதாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. இப்போ இன்னொரு உதாரணம் பாருங்கள், இதில் ஆண்பால் பெண்பால் காமிக்க முடியும். மோகன்கோ எஹு கஹானி பசந்து ஹோகி
மோகனுக்கு இந்த கதை பிடித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிக்கும். ஸோ அந்த பிடிப்பான்னு சொல்லலைல்ல, பிடிக்கும்னு சொல்கிறோம். ஸோ அது எதை சார்ந்து தான் வருது? ஆப்ஜெக்டை சார்ந்து தான் வருது. ஏற்கனவே நம்ம தமிழில் அப்படி தான் சொல்கிறோம். பட் கஹானி பெண்பாலுங்கிறதுனால ஹோகின்னு வருது. இல்லைன்னா ஹோகா, ஆண்பாலை வச்சு ஏதாவது வந்துருன்னா ஹோகான்னு வரும். அதே மாதிரி சரளாக்கோ வஹி மகான் பசந்துதா, சரளாக்கு அந்த வீடு தான் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. விருப்பமாக இருந்தது. தா இருந்தது, அதுலேயும் சிங்குலர். இருந்தனன்னு வரல இல்லையா, இருந்தது. தமிழ்லையும் அப்படி நம்ம ப்ளூரல் சொல்கிறது உண்டு. ஆனால் அகிரிணைங்கிறதுனால அதில் ஆண்பால் பெண்பால் காமிக்க வேண்டியதில்லை. சிங்குலர் ப்ளூரல் தான் நம்ம சொல்கிறது உண்டு. அதே ஃபார்முலா தான். ஸோ இதை பார்த்து பெருசாக ஏதோ கிராமரோ அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம். நம்ம தமிழை கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். சரளாக்கோ வஹிமகான். இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, சப்ஜெக்டை வேணும்னே அவங்க வந்து ஆண்பாலாக கொடுத்துருக்காங்க மோகன்னு. ஆப்ஜெக்ட் பெண்பால் வர இடத்துல சப்ஜெக்ட் ஆண்பாலும், இங்கே ஆப்ஜெக்ட் வர இடத்துல பெண்பாலும் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு அது புரியுங்கிறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. மேலும் சில உதாரணங்கள். பிதாஜிக்கோ யஹ் ஜான்கர் குஷி ஹுயி, அப்பாவுக்கு இதை கேட்டு குஷி பெண்பால் சந்தோஷம் ஏற்பட்டது. ஹுவா வரல, ஹுயி அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சேக்கோ பூக் லகி, குழந்தைக்கு பசி எடுத்தது, பசித்தது அப்படி தானே நம்ம சொல்கிறோம். ஸோ அது அகிரிணையில் தான் சொல்கிறோம், குழந்தைய வச்சு சொல்லலை. ஸோ இதெல்லாம் கவனிச்சுக்கணும். அந்த ஆப்ஜெக்ட் என்ன, அதாவது செய்யப்படும் பொருள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்கிறோம். சில நேரம் செயலாகவும் இருக்கலாம். ரமேஷ்கோ தயரணா, அந்த வினை சொல்லே பெயர் சொல் மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி இடங்கள்லையும் அது வரும். நீந்துதல் வரும், நீந்த வரும். அந்த நீந்துதலை நம்ம நீந்த பேச அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பிராத்மிக்லலாம் படிச்சிருப்போம். அந்த லெசன் கிராமர் படிச்சிருப்போம். ரமேஷுக்கோ தயிர்னா ஆத்தாக, ரமேஷுக்கு நீந்த வரும், நீந்த தெரியும். ஸோ அது அகிரிணையில் தான் நீந்துதல் அப்படிங்கிறத வச்சு தான் வராங்க. ஆத்தாகன்னா அது ஆண்பால்னு ஆயிரும். சரளாக்கோ யஹு சமாச்சார் சுன்கர் துக்கு ஹுவா, ஸோ துக்குங்கிறது ஆண்பாலாக இருக்குது. ஹுவா ஏற்பட்டது, எது ஏற்பட்டது, துக்கம் ஏற்பட்டது அப்படின்னு தான் நம்ம தமிழில் சொல்கிறோம்ல. துக்கம் ஏற்பட்டாள்னு நம்ம சொல்கிறது இல்லை, சரளா இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் கவனித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். உன்ஹே ஆப்கா பத்தா மாலும் நஹீதா, அவருக்கு உங்களுடைய எது தெரியாது, பத்தா முகவரி தெரியாது, ந தா அவருக்கு உங்களுடைய முகவரி தெரியாது, தெரியாமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில சென்டென்ஸ் நம்ம தமிழில் மொழிபெயர்க்கும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் வராமல் தான் இருக்கும். நம்மளுடைய அந்த பழக்கம் நமக்கு கிடையாது, அந்த மாதிரி பேசுகிற பழக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இதில் உள்ள மாதிரியே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில தமிழ் வாக்கியங்கள் வித்தியாசமாக இருக்கும். பட் புரிகிறதுக்காக தான் நம்ம அதை அந்த மாதிரி சொல்லிக்கிறோம். அடுத்த பிரயோகம் நவின் பயன்முறை. ந அப்படிங்கிறது நோ, இல்லை, நாட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அர்த்தம் வரும். சில இடத்துல கன்ஃபார்மாக தானே அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடத்துக்கும் நீ வருவ இல்லையா, அவன் கட்டாயமாக வருவான் இல்லையா அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த இல்லையாங்கிறது அவங்கள வர வச்சிரும். அந்த மாதிரியான சில இடங்கள்லாம் நங்கிறது உபயோகப்படுது. அது எங்கெல்லாம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இதில் 3 விதமாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக எதிர்மறை பொருட்களை குறிக்கவே ந பயன்படுகிறது. எப்போவுமே அதை எதிர்மறையாக ஆப்போசிட்டாக மறுக்கிற மாதிரி வர்றது தான் ந வந்து உபயோகப்படுத்தப்படுது பொதுவாக. சில இது எக்ஸம்ஷன் மற்றதுலேயும் வருது. அந்தர் ந ஆயியே, உள்ளே வராதீர்கள், ந ஆயியே. மத்து ஆயியே சொல்கிறோம்ல, பேச்சு வழக்கில் ந ஆயியே அப்படின்னு சொல்கிறது. அது கொஞ்சம் கனிவாக சொல்கிறது. ருப்பையா ந மிலே தோ கியா கரேன், பணம் கிடைக்கலன்னா என்ன செய்கிறது, கிடைக்கவில்லை என்றால் அது நெகட்டிவாக நினைக்கிறது இல்லையா, அது நடந்ததுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறது. ஸோ ந மிலே தோ கிடைக்கவில்லை, கிடைக்காவிட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேற ஏவல் வாக்கியங்களின் முடிவில் ந பயன்படும் போது அது வேண்டுகோளை மேலும் வலியுறுத்துகிறது. அந்தர் ஆயியேனா அந்தர் ஆயியே அப்படின்னு, அந்தர் ந ஆயியேனா வராதிங்கன்னு இருக்குது. அந்த நேவை தூக்கி கடைசியில் போட்டுட்டோன்னா என்ன ஆயிடுது, வாங்க அப்படின்னு அவங்கள இன்னும் பணிவாக வலியுறுத்தி கூப்பிட்ற மாதிரி ஆயிடுது. அந்தர் ஆயியேனா உள்ள வாங்களேன், உள்ள வாங்கக்கும் உள்ள வாங்களேன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. உள்ள வாங்களேன், அங்கேயே ஏன் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ள பலவந்தமாக இழுக்கிறது, ஐ மீன் வலியுறுத்தி சொல்கிறது. குச்சித்தோ காயேனா, ஏதாவது சாப்பிடுங்களேன் அப்படி சொல்கிறோம்ல, அதான் குச்சித்தோ காயேனா அப்படிங்கிறது. ஸோ இந்த நேங்கிறது அதை
இது பண்ணுறது, இன்னும் வலியுறுத்தி சொல்கிறது. ஆப் ஹோட்டல் சோடுக்கர் யஹி ஆ ஜாயியேனா, ஹோட்டலை விட்டுட்டு இங்கே வந்துருங்களேன் களேன், அந்த மாதிரி சொல்கிறது. இப்போ வேற பிரயோகம். சில சமயங்களில் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும் ஒரு செயலை காட்டவும் பயன்படுகிறது. இது நிச்சயம் இது நடந்திருக்கும், இது செஞ்சிருந்தா இது நடந்திருக்கும், அது நடக்காததுனால இது இதாகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறது. மிஸ் ஆகி போச்சு, எனக்கு மட்டும் இது தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சுருப்பேன் அப்படி சொல்கிறேன். நான் செய்யாமலாம் இருக்க போகிறேன் அப்படி சொல்லுவோம்ல, அதான். கடிதம் கிடைத்திருந்தால், அதான் சிட்டி உதாரணம் சொல்கிறாங்க. சிட்டி மில்தி அவரு மே ஸ்டேஷன் ஆத்தா, லெட்டர் கிடைச்சிதுன்னா நான் வராமல் இருப்பேனா அப்படி சொல்கிறாங்கல்ல, அதான். ஸ்டேஷனுக்கு நான் வராமல் இருந்திருப்பேனா, அந்த லெசனில் வருது இல்லையா. அவருக்கு லெட்டர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்துடுறாங்க, லெட்டர் லேட் ஆயிடுது. அதனால இவங்களுக்கு இந்த நியூஸே தெரியாமல் போயிடுது, கூப்பிட போகாமல் இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க தேடி அலைஞ்சு வர மாதிரி இருக்குது. கடிதம் கிடைத்திருந்தால் நான் ஸ்டேஷன் வராதிருப்பேனா, வந்திருப்பேன், கட்டாயம் வந்திருப்பேன்ல அப்படிங்கிறத அது சொல்லுது. தும் புலாத்தே அவரு வகுன ஆத்தி, நீ கூப்பிட்டா அவள் வராமலாம் இருக்க போகிறா அப்படி சொல்கிறோம்ல, அதான். அவள் நீ கூப்பிட்டு வராமல் இருப்பாளா, நீ கூப்பிட்டா அவள் கட்டாயம் வருவா, வகு ஜரூர் ஆத்தி அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்குது. மே ஜரூர் ஆத்தா அப்படின்னு அந்த ஸ்டேஷனில் சொல்கிறதும் வருது. ப்ராக்கெட்டில் அங்கே கொடுத்துருக்கு. ஆப் கஹத்தே அவரு ஹம்ன மான்தே, நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்காம இருப்போமா, அப்போ நீங்கள் சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் அப்படிங்கிறது தான் இதில் அர்த்தம். அடுத்தது வேற பிரயோகம். பிரயோகம் இதோட முடிஞ்சுது. அடுத்தது ஏகா அப்படிங்கிறதுனுடைய பயன்முறை அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யுங்க அப்படின்னு, செய்யுங்க, கரோ கீஜியே அப்படிங்கிறத விட கரியேகா, அதாவது கீஜியேகா அப்படின்னு அந்த ஒரு ஏகாவை சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்கள மரியாதையாக சொல்கிற மாதிரி ஆயிரும். குச்சிதின் ஹமாரே யஹா டகரியேகா, கொஞ்சம் கெஞ்சி கேட்குற மாதிரியும் அந்த இடத்துல வந்துடுது. தயவு செய்துங்கிறது அதில் வந்துடுது. கொஞ்ச நாள் இங்கே தங்குங்களேன் அப்படின்னு சொல்கிறது. இங்கு ஏவுடன் கா சேர்த்து அதிகமான மரியாதையோட வேண்டுகோளை வெளிப்படுத்துகிறது. வேண்டி கேட்குற மாதிரி, ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறதுக்கு ஏகாவை நம்ம சொல்கிறோம். இந்த கா எழுவாயை ஒட்டி மாறாது. ஸோ அந்த சப்ஜெக்டை வச்சு இது மாறாது, எல்லாத்துக்குமே ஏகா தான். கொஞ்ச நாள் இங்கே ஏகின்னு வராதுன்னு சொல்கிறாங்க. நிர்மலாஜி ஆப்பு பி ஆயேகா, அந்த ஏகாங்கிறது மரியாதையை குறிச்சாலும் ஆண்பால் பெண்பால்ங்கிறது சப்ஜெக்டை வச்சு அது மாறாதுன்னு சொல்கிறாங்க. வக்கீல் சாஹப் ஆப் ஹமாரே யஹா கானா காயியேகா, எங்கள் வீட்டிலேயே நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறது. அந்த இடத்துல ஆண்பால் பெண்பால் வேறுபாடு வராதுங்கிறாங்க. அதை நம்ம கவனிச்சிக்கணும். அதாவது பொதுவாக இந்த டயலாகெல்லாம் நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்கணும்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கணும். நமக்கு எந்த சமயம் சௌரியமாக இருக்குதுன்னு பார்த்து அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு ஹிந்தி சீரியல் ஓடுது அப்படின்னா அதை ஒரு வழக்கமாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளை அறியாமல் நம்ம வாயில் கொஞ்ச நாளில் அந்த லைன் வர ஆரம்பிச்சிடும். நம்ம சொல்லும்போதே இந்த இடத்துல இப்படி நம்ம கேட்டதே இல்லையே, அப்போ இந்த இடத்துல மிஸ்டேக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிப்போம். என்ன மிஸ்டேக்குன்னு தெரியாட்டாலும் ஏதோ மிஸ்டேக் விடுறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி நம்ம செய்ய முடியும். இப்போ ஒரு சில உரையாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. உரையாடலில் பயன்படும் சொற்கள் பொதுவாக வழக்கமாக உபயோகப்படுத்தலை, அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய சொற்றொடர்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாள்தோறும் பேச்சு வழக்கில் பயன்படும் சொற்றொடர்கள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. நமஸ்கார், வணக்கம். அரே ரமேஷ், கூப் மிலே. ஓ ரமேஷா, சந்தித்தது நல்லதாயிற்று. கூப் மிலே, மீட் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படி சொல்கிறோம்ல, அதுக்கு சொல்கிறாங்க கூப் மிலே. ஆயே பேட்டியே, வாங்க உட்காருங்க. கியா ஹால் சால் ஹே, எப்படி இருக்கீங்க, உங்கள் நிலைமை என்ன, எப்படி ஓடிட்டுருக்கு. வாட்ஸ்அப் அப்படி சொல்கிறோம்ல, வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. கியா ஹால் சால் ஹே, சப் டீக் தோ ஹே, சப் குஷல் தோ ஹே. ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்கணும். சப் டீக் தோ ஹே, எல்லாம் நல்லது தானே, எல்லாம் வெல் தானே, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா அப்படி சொல்லுவோம்ல, அதை கேட்குறாங்க. சப் கைரியத் தோ ஹே, எல்லோரும் சௌகரியமாக இருக்காங்களா. இந்த மூணில் ஏதாவது கேட்கலாங்கிறாங்க. சப் டீக் தோ ஹே, சப் குஷல் தோ ஹே, சப் கைரியத்தோ ஹே. வேறு லாங்குவேஜில் இருந்து கொஞ்சம் வந்திருக்கு. கைரியத்துங்கிறதெல்லாம் வேறு லாங்குவேஜிலேருந்து வந்தது. ஸோ எல்லாம் நலந்தானே, எல்லாம் சரிதானே அப்படி. அச்சா ஹுவா தும் அல்லது ஆப் ஆகையே, நல்லது, நீங்கள் வந்தது நல்லதாக போச்சு அப்படி சொல்லுவோம்ல, அதான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்தது நல்லதாக போயிடுச்சு. அச்சா ஹுவா
நல்லதாக போயிற்று. ஆப் ஆகையே நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் அதை வந்து நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் வந்தது நல்லதாக போச்சுன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். தும் டீக் சமய பர் ஆகே, நீ சரியான நேரத்தில் வந்திருக்க அப்படி சொல்லுவோம்ல. மே தும்ஹே ஆப்கோ அபி யாத் கர் ரஹா தா, நான் உங்களை இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவோம்ல, அதே தான். தும்ஹே ஆப்கோ அபி இப்பொழுது தான், யாது கர் ரஹா தா, அப்புஹி தான் அபி அப்படி வருது. யாது கர் ரஹா தா நினைத்து கொண்டிருந்தேன். தும்ஹாரி லம்பி உமர் ஹோ, உனக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தமிழில் வந்து உனக்கு ஆயுசு 100ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 100ங்கிற வார்த்தை அதில் வரலை. நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும். பதாயி ஹோ, வாழ்த்துக்கள். அச்சா அப் சலே, அல்லது அச்சா அப் சலா ஜாயே அப்படிங்கிறாங்க. நல்லது, வெல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. அச்சா தன்யவாத், நல்லது நன்றி, பிறமிலேங்கே பிறகு சந்திப்போம். ஆனால் அந்த பிறமிலேங்கேவை ஃபிர்ன்னு சொல்லிகிட்ருக்காங்க. பேச்சு வழக்கில் ஃபேவெல்லாம் ஃபேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே புள்ளி வச்சா மட்டும்தான் ஃபேங்கிற வார்த்தை. பட் இப்போ பேச்சு வழக்கில் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல்லுன்னு சொல்கிறதையும் ஃபல்லுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சிபிஎஸ்சி சிலபஸ்லையே அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். பட் அது பல் தான். நல்லா படித்தவங்கள்லாம் பவை பன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இதில் ஃபஸ்ட்டு லெசன் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு அதே கிட் நம்பர் 1லையே பார்ட் 2 வந்து அடுத்த தடவை நம்ம பார்ப்போம். அந்த பார்ட் 2வை பார்க்கும்போது நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். பிறமிலேங்கே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.